வணக்கம். ஒரு குருகுலத்தில் குரு சீடர்களுக்கெல்லாம் பாடம் நடத்திட்டுருக்காரு. வகுப்பு முடிஞ்சதும், ஏதாவது இந்த பாடத்தில் சந்தேகம் இருந்தால் கேளுங்க அப்படின்னு குரு சொல்கிறாரு. ஒரு சீடன் எந்திரிச்சு, குருவே, இந்த உலகம் நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்குறான். உடனே குரு, நீ பூனை பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. ஆ, பார்த்துருக்கிறனே அப்படின்னு சொல்கிறான். அதனோட பற்கள் நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்குறாரு. இவனுக்கு ஒன்றும் புரியல. என்னடா, நான் ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்லாமல் குரு எதிர் கேள்வி கேட்குறாரே அப்படின்னு புலம்பு போய் நிற்கிறான். குரு சொல்கிறாரு, நான் கேட்ட கேள்விக்கான பதிலும் நீ கேட்ட கேள்விக்கான பதிலும் அதுதான். பூனையோட பற்கள் நல்லதா கெட்டதான்னு கண்டுபிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறாரு. உடனே அந்த சீடன் அன்றைய இரவு முழுமையாக யோசிக்கிறான். அருகில் இருக்க அவனுடைய சக மாணவர்கள்ட்டெல்லாம் கேட்குறான். யாருக்குமே தெரியல. அடுத்த நாள் காலையில் வகுப்பு ஆரம்பிக்குது. சீடனை பார்க்குறாரு. குருவுக்கு புரிஞ்சுது அவனுக்கு பதில் தெரியல அப்படின்னு சொல்லி. உடனே குருவே சொல்கிறாரு, ஒரு பூனைக்குட்டிக்கு தாயோடைய பற்கள் ரொம்ப நல்லது. ஒரு பூனைக்குட்டி தாயோடைய அரவணைப்பில் இருக்கும் பொழுது அந்த பூனைக்குட்டிக்கு வலிக்காமல் அந்த பற்களால் மென்மையாக கவ்வி கொண்டு போகும் ஒவ்வொரு இடத்துக்கு. அதே பற்களால் ஒரு எலியை கொன்று உணவாக எடுத்துக்கும். எலியை பொறுத்த வரைக்கும் பூனையோட பற்கள் கெட்டது, ஆனால் கெட்டது தான் நல்லதும் கூட. இது ஒரு சில சமயத்தில் இந்த உலகத்தில் நல்லது கெட்டது எல்லாமே இருக்குது. ஒவ்வொருத்தரும் நடந்துக்கிறத பொறுத்து இந்த உலகம் நமக்கு நல்லதாகவும் தீமையாகவும் காட்சியளிக்கும். அதனால் நம்ம நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி.